ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். நம்ம ஆல்ரெடி மீன் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலத்தில் என்னென்ன பயன், எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி நம்ம சொல்ல போகிறோம். மீன் அமிலம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணில் நுண்ணுயிரிகள் அதிகரிக்குங்க. இதனால் தாவரங்கள் வளர்ச்சி ரொம்பவுமே வேகமாக இருக்கும். இப்போ ஒரு சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி, முல்லைச்செடி எல்லாமே இலையெல்லாம் சுருங்கி கலரே டல்லாகி ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கிற இடத்துல மீன் அமிலம் யூஸ் பண்ணி பாருங்கள். பூச்சி தாக்குதல்லாம் கம்மியாகி இலை எல்லாமே நல்லா க்ரீன் கலரில் வந்துடுங்க. நெல், கரும்பு, வாழை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் மீன் அமிலத்தை யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஸ்ப்ரே மூலமாக தெளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 to 5 மில்லி ஆட் பண்ணால் போதுங்க. இதுவே நீங்கள் வேறு வழியில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 100 லிட்டருக்கு 1 லிட்டரு மீன் அமிலம் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பூச்செடியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ பூக்கள் பூத்துட்ருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் கொடுக்குறது கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ரொம்பவுமே நல்லா புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பவர் உங்களுக்கு கிடைக்கும். மீன் அமிலம் மட்டும் எப்போவுமே தனியாக தான் கொடுக்கணுங்க. மற்ற ரசாயன உரத்தில் மிக்ஸ் பண்ணியே கொடுக்கக்கூடாது. இதனால் அதோட எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருங்க. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.